வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட நியூ டைப் ஆஃப் ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 கொஸ்டின்ஸ் 22 கொஸ்டின் கிட்ட இருக்குது. சரிங்களா, அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எண் அப்புறம் ரெண்டாவது எண் இதுக்கு என்ன தொடர்பு இருக்கோ அதே மாதிரி இதுக்கு இடையில் உள்ள தொடர்புள்ள தான் கேட்பாங்க. சரிங்களா, இது வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நம்பருடைய ஸ்கொயராக இருக்கலாம், அல்லது க்யூபாக இருக்கலாம், அல்லது ஸ்கொயரோட ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு நம்பரை வந்து கூட்டுற மாதிரி இருக்கலாம், அல்லது கழிக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக வரும். சரிங்களா, ஸோ இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரீசனிங் வந்து 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள ஸ்கொயரோடைய எண்களுடைய ஸ்கொயர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 1லேருந்து 30 வரைக்கும் உள்ள க்யூபினுடைய மதிப்பு வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸோட மதிப்பு 670 எக்ஸு, அதுக்குன்னே வந்து 676 17, அதுக்குன்னே வந்து ஒய், எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு கேட்குறாங்க. இந்த 676ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 26உடைய ஸ்கொயர். சரிங்களா, இங்கே 17 ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 26ன்னு ஒரு நம்பர் இருக்கா? இல்லை, ஆனால் 25 இருக்குது. நல்லா கவனிங்க. கான்செப்ட் என்ன இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 கூட்டல் 1 இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 676. சரிங்களா, ரெண்டாம் நம்பர் வந்திருக்கா? அடுத்து அப்படின்னா 17 + 1 இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 18 ஸ்கொயர் 324 தான் ஆன்சர். சரிங்களா, ஸோ கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்பர் n, அதுக்கடுத்து n+1 த ஹோல் ஸ்கொயர் தான் கான்செப்ட். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கை நான் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தனியாக இதை மட்டும் தனியாக குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை மாதிரி இதுதான் வந்து ரிப்பீட்டடாக வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து அவங்க ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இதை மட்டும் தனியாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ரீசனிங் கொஸ்டின் வந்து ஈஸி. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸோட மதிப்பு 803, எக்ஸு 803, அதுக்கடுத்து 469 ஒய். சரிங்களா, எக்ஸு 803 ஈஸ்ட் 469 ஒய். சரிங்களா, இங்கே கான்செப்ட் என்ன பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து சப்போஸ் எந்த கான்செப்ட்டுமே உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன? 545:803. அடுத்ததா 469:727. அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன் 512:792 ஹோல் ஈஸ்ட் 803. ஒய்யோட மதிப்பு என்ன? 469:792. அடுத்து மூணாவதா 558:803. அடுத்ததா 469:712. நாலாவதா 526:803. அடுத்ததா ஒய்யோட மதிப்பு 469:758. இப்போது இந்த எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இந்த வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரியும். முதல் எண்ணுக்கு இந்த ரெண்டாவது எண்ணுக்கு என்ன சம்மந்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, எஸ் 258. அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் வந்து 258. சரிங்களா, அப்போது ஆப்ஷன் 1 தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, n ப்ளஸ் ஒரு நம்பர், அந்த நம்பரோட 258 வந்து கூட்டினீங்க அப்படின்னா அடுத்துள்ள எண் வந்து கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போது ஒரு எண்ணோட வந்து இன்னொரு எண்ணை வந்து கூட்டணும் அப்படின்னா அடுத்த எண் வந்து கிடைக்கிற மாதிரி கான்செப்ட் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ஸ்கொயர் பண்ணி ஒரு நம்பரோட ஒரு எண்ணை கூட்டி அதை ஸ்கொயர் பண்ணாங்க. இங்கே வந்து ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை வந்து கூட்டுறாங்க. ரெண்டு கான்செப்ட். அடுத்து மூணாவதா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேறு வழியே கிடையாது, பெருக்க தான் வேணும். இது எதுவும் பெருக்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இங்கே கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸு 140.4 38 ஒய். சரிங்களா, அப்போ இந்த 140.4ன்றது ஒரு தசமஸ்தானத்தில் இருக்குது, இங்கே வந்து முழு எண் இருக்குது. சரிங்களா, அப்போ வந்து இங்கே கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற பாருங்கள். அப்படின்னா n+5 n × 5 + 4n/10. சரிங்களா, இது வந்து பெருக்கி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அப்படின்னா 26 26 × 5 + 4 26 4 × 26 / 10. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 25 100
100 130 130 ப்ளஸ் 4 26 எவ்வளவு 52 104 104 வகுத்தல் 10 ஈக்குவல் டு என்ன பார்த்தீங்கன்னா 140.4 தான் ஆன்சர். ஸோ கான்செப்ட் வந்து இதுதான் கான்செப்ட். n இன்ட்டு ஒரு நம்பர் இன்ட்டு 5 ப்ளஸ் 4n அப்பான் 100 சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் 38 இன்ட்டு 5 ப்ளஸ் 4 இன்ட்டு 38 வகுத்தல் 10 அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 205.2 சொல்லி வரும் சரிங்களா. ஸோ இந்த கான்செப்டை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கெலாம் டைம் இருந்தால் செய்யுங்க, அப்படி இல்லைனா விட்டுட்டு இருந்துருங்க. ஸ்கிப் அண்ட் கோ தான் சரிங்களா. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 649 எக்ஸோட மதிப்பு 649 இஸ்ட்டு 956 ஒய். ஸோ எக்ஸோட மதிப்பு இந்த கணக்கில் என்ன கான்செப்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. நம்பருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா. இந்த நம்பர் ஏதாவது ஸ்கொயர் கியூப் அதுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா எல்லா ஆப்ஷனும் எழுதி பார்த்து நீங்கள் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்படி இந்த இடத்துல கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 894 இஸ்ட்டு 649 956 711 சரிங்களா. இதுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா 245 வித்தியாசம். ஸோ ஆப்ஷன் சின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ n ப்ளஸ் 245 அங்கே என்ன பார்த்தோம் n ப்ளஸ் 258 இங்கே வந்து 245. ஸோ ஒரு எண்ணோட வந்து இன்னொரு எண்ணை வந்து கூட்டினாங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் எக்ஸோட மதிப்பு எக்ஸு 198 சரிங்களா. இங்கே 8 ஒய் சரிங்களா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க 198 இருக்குது. இங்கே முன்னாடி இருக்க எல்லா நம்பரும் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பராக இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள் 8 இருக்குது, அடுத்து எல்லாமே வந்து ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்குது. ஸோ இந்த நம்பர் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு எண்ணினுடைய வர்க்கம் அல்லது ஸ்கொயர் அல்லது க்யூபினுடைய மதிப்புக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் படி இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 6 க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு 6 சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். அதாவது n க்யூப் மைனஸ் 3 தான் கான்செப்ட். இதெல்லாம் வந்து காமனாக கேட்கக்கூடிய கான்செப்ட்டுப்பா, நார்மலாகவே வந்து கேட்பாங்க. ஸோ அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும் 216 மைனஸ் 18 ஈக்குவல் டு 198 வருமா. அதே மாதிரி இங்கே என்ன வரும் 8 க்யூப் மைனஸ் 3 24. ஸோ அப்படின்னா 8 க்யூப் என்ன வரும் 512. எஸ் 512 மைனஸ் 24 என்ன வரும் 488 சொல்லி வரும். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் இருந்து இந்த மாதிரி 3 டிஜிட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த எண்களுடைய க்யூப் அல்லது ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் கான்செப்ட் வரும் சரிங்களா. இங்கே கான்செப்ட் என்னென்னா n க்யூப் மைனஸ் 3 தான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 826 721. இங்கே அதே சேம் கான்செப்ட் தாங்க 826 723 ஒய். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கான்செப்டில் 542 826 இஸ்ட்டு 723 இஸ்ட்டு 1007 ரெண்டுக்கு இடையே வந்து வித்தியாசம் போட்டிருக்காங்க. வித்தியாசம் என்ன வந்திருக்கு 284. ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் வந்து 284. ஸோ கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா n கூட்டல் 284 தான் கான்செப்ட். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி பெரிய எண்களாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி 3 டிஜிட் இங்கே 3 டிஜிட் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா இருக்கிற 4 ஆப்ஷனுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் செக் பண்ணிங்க வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா. மேக்ஸிமம் வந்து வித்தியாசம் இல்லை வகுத்தல் பெருக்கல் அந்த மாதிரி கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 793 எக்ஸோட மதிப்பு 793 அடுத்து 679 ஒய்யோட மதிப்பு. இங்கேயும் அதே சேம் கான்செப்ட் தாங்க. என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 974 793 சரிங்களா. நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 679 498. யூனிட் டிஜிட்டை பாருங்கள் 4 1. இங்கே 4க்கு 3 போச்சுன்னா 1 வரும். இங்கே 9 8 யூனிட் டிஜிட் என்ன வரும் 1 வருமா சரிங்களா. அப்போது வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா 181 தான் வித்தியாசம். இந்த ரெண்டு எண்ணுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 181. ஸோ n ப்ளஸ் 181 தான் கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸு 58 அடுத்ததாக
430y. நல்லா கவனிங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பாருங்களேன். யூனிட் டிஜிட் வந்து ஒன்று எய்தர் 5ல் முடியுது, இல்லைனா 0ல் முடியுது. அப்போது 5ஓட மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாமா? ஸோ கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே 295 இது எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 58 + 5 ஸோ இங்கே என்ன வரும் 290 + 5 295 சொல்லி வந்திருக்கு. அடுத்தது இங்கே 430 அப்போ என்ன வரும் 5 கழிச்சிங்கன்னா 425 / 5 = 8 × 40 85 சொல்லி வரும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. ஸோ கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 5n + 5 n சரிங்களா. ஒரு எண்ணோட வந்து 5ஆல் பெருக்கி 5 கூட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்டாக வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. யூனிட் டிஜிட்டை பாருங்கள், எல்லாமே 5 0ன்னு வரதுனால 5ஓட மல்டிப்ளிகேஷனாகவே இருக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 15 எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு எக்ஸ் 23 476y. இங்கே கவனிங்க, எல்லாமே வந்து டபுள் டிஜிட்டில் இருக்குது சரிங்களா. எக்ஸு டபுள் டிஜிட்டில் இருக்குது, இங்கே ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எய்தர் சரிங்களா. இப்போது 2 டபுள் டிஜிட்டில் இருக்க நம்பரை வந்து வர்க்கப்படுத்தினீங்க அப்படின்னா வந்து அது வந்து 23² என்ன வரும் 529 வரும். ஸோ 529க்கும் 322க்கும் என்ன வித்தியாசம் பாருங்க, 7 200 207 வரும். அப்படின்னா 34² என்ன வரும் 34² 16 மிச்சம் 1 ஒன்றாங்க 12 13 ஒன்றாங்க 12 மிச்சம் 1 9 10 ஸோ 1156. ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ 476 1156 ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வரும், கிட்டத்தட்ட 800 கிட்ட வரும் ஆவரேஜாக. ஸோ அப்போ இந்த கான்செப்ட் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கியிருக்காங்க. வகுத்து பாருங்கள், 322 / 23 என்ன வரும் 23 மிச்சம் 9 9னா 4 தடவை போகும் இல்லையா, கரெக்டாக போகுது. அப்போ 476 / 34 என்ன வரும் 34 மிச்சம் 146 146 16 13 136 தானே, அப்போ 14 தடவை போகுது. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × 14 n × 14 இதுதான் கான்செப்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 14n இதுதான் வந்து கான்செப்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஏன்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, பெருக்கல் பண்ணியிருக்காங்க. ஐயா 14 பெருக்கி ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு எண்ணோட பெருக்கியும் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிற மாதிரி கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 711 எக்ஸு 146y. அப்படின்னா இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன 3n - 45 இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எண்ணை வந்து காமனாக பெருக்கி அதுலேருந்து வந்து 45 வந்து கழிச்சிருக்காங்க. 3ஆல் பெருக்கி 45 வந்து காமனாக கழிச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 752 எஸ். அப்போ 252 × 3 என்ன வரும் 750 756 ஸோ க்ளோசஸ்ட்டாக வருது. ஸோ -45 = 711. அடுத்ததான் இங்கே 146 × 3 ஸோ என்ன வரும் 18 மிச்சம் 1 42 438 -45 இப்போ என்ன வரும் 38 போச்சுன்னா மிச்சம் 7 400 7 போச்சுன்னா 393. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. கான்செப்ட் என்னென்னா n 3n - 45 கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் வேணாம்ப்பா. இந்த கொஸ்டின் வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதே கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ தூரம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. 521 11 இங்கே பாருங்கள், ஆன்சர் படி இதுதான் வந்து கான்செப்ட்டு. பட் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதே தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு முழுமையாக வகுப்படக்கூடிய ஒரு ஸ்கொயராக இருக்குது. இங்கே 9ன்னு சொல்லியிருக்கு. ஸோ 3²
ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 ஸ்கொயர் ரெண்டாவது நம்பர் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 × 5 தி ஹோல் ஸ்கொயரா. அப்போ இங்கே வந்து 11 11க்கு அப்புறம் 13 143 அதாவது 523 எதோடைய ஸ்கொயராகவும் வராதே, அதுதான் பிரச்சனை. இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிக்காங்க தெரிலப்பா, சரி இந்த கணக்கு மட்டும் விட்டுறலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் 192 ஹோல் ஈஸ்ட் 34 ஒய். இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிக்காங்கன்னா அதே தான். இப்போ இதுக்கு முன்னாடி கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணால் 3n - 45. இங்கே என்ன யூஸ் பண்ணிக்காங்கன்னா 3n + 15 இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 59 × 3 + 15 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 60 180 173 + 15 192. அடுத்ததாக 34 × 3 + 15 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 102 + 15 117 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஒரு நம்பரை வந்து பெருக்கி அதோட 15 வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் கான்செப்டாக வந்து இருந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் எக்ஸு 30 175 ஒய். ஸோ இங்கே வந்து நல்லா பாருங்கள், எல்லாமே டபுள் டிஜிட்டில் இருக்குது. இங்கே வந்து 30 இருக்குது, 180 160. ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் மாதிரி இருக்கா. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160க்கு 30க்கு என்ன சம்மந்தம், 50க்கு பக்கத்தில் இருக்குது, 150 5ஆல் வகுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n -10/5 என்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எண்ணிலேருந்து 10 கழித்து அதை வந்து 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா இன்னொரு எண் கிடைக்கிது. அப்போ 160 - 10 / 5 = 30. அதே மாதிரி இங்கே 175 - 10 = 165 / 5 என்ன வரும் 33 சொல்லி வரும். ஸோ கான்செப்ட் வந்து இதுதான் n - 10/5 தி ஹோல் ஈஸ்ட் என்னன்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பெரிய நம்பராக இருக்குது. அப்போ என்னவாக இருக்கலாம், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசமாக இருக்கலாமா. ஸோ எக்ஸ் = 521 794 ஒய். ஸோ என்ன கான்செப்ட்னா 659 = 521. யூனிட் டிஜிட் பாருங்களேன், 9 - 1 8. இங்கே 794 14ன்னு சொல்லி வரும். 14 - 656 8ன்னு சொல்லி 14 - 6 8ன்னு சொல்லி யூனிட் டிஜிட் வரும். சரிங்களா. அப்போது எவ்வளோ குறைச்சிருக்காங்க, 138 குறைஞ்சிருக்கு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 138. ஸோ கான்செப்ட் என்னன்னா n + 138 தான் n + 138 n. இதுதான் கான்செப்ட். n - 138. அடுத்த கான்செப்ட் என்னென்னா 961. இங்கே இருக்கிற நம்பரை பாருங்கள் 961. இங்கே இருக்க நம்பரை பூரா பாருங்கள் ஸ்கொயரில் இருக்கா. 23 ஸ்கொயரு, 24 ஸ்கொயரு, 25 ஸ்கொயர், 26 ஸ்கொயர். சரிங்களா. இந்த நம்பர் என்னவா இருக்குது 961. இது வந்து எதோட ஸ்கொயர் 31 ஸ்கொயரா. ஸோ கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா n - 10 தி ஹோல் ஸ்கொயர் ஈஸ்ட்டு என்னன்னு சொல்லி கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது கான்செப்ட் என்ன, கான்செப்ட் படிங்க 41 - 10 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 31 ஸ்கொயரா 961. ஸோ அடுத்து என்ன இருக்குது 34 - 10 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் 24 ஸ்கொயர் ஈக்குவல் டு 576ன்னு சொல்லி ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாயிண்டில் இருக்குது, எல்லாமே தசமத்தில் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு நம்பரோட பெருக்கி அதுலேருந்து 10 5 சரி வகுத்துருப்பாங்க. சரிங்களா. அதான் வந்து கான்செப்டாக இருக்கும். எக்ஸ் 68.4 தசமத்தில் வந்தால் மட்டும் எப்படி வருதுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா n 4n - n/5
இதை பெருக்கி பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்கய்யா. தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 18 4 × 18 மைனஸ் 18/5. ஸோ என்ன வரும்? 4 18 5 18 90, 4 18 72 மைனஸ் 1.8 3.6 என்ன வரும்? 63 போச்சுன்னா 69, 69 ஒரு 0.6 போச்சுன்னா 68.4. ஸோ இங்கே என்ன வரும்? அடுத்ததான் 22 4 × 22 மைனஸ் 22/5 ஈக்குவல் டு 88 மைனஸ் 4.4 4.4. எஸ். அப்போது 84 83.6 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். கான்செப்ட் என்னென்னா, எண் ஒரு நம்பர், அந்த நம்பரோட 4 பெருக்கி அந்த நம்பர்லேருந்து 5 வகுத்து கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் கான்செப்ட். தசமத்தில் வந்தால் மட்டும் எப்படி இருக்குன்றத கான்செப்டை பாருங்கள். அடுத்த கொஸ்டின் 7வது கொஸ்டின். எக்ஸோட மதிப்பு 112, ஒய்யோட மதிப்பு எக்ஸ் 112, ஒய் 15 ஒய். ஸோ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டான கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. n² மைனஸ் 3n மைனஸ் 4. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் படி 12² மைனஸ் 3 12 26 மைனஸ் 4. ஸோ 144 மைனஸ் 36 மைனஸ் 4 32 ஈக்குவல் டு 112தான் ஆன்சர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும்? 15² மைனஸ் 3 × 15 மைனஸ் 4 225 மைனஸ் 41 ஈக்குவல் டு 25 போச்சுன்னா மிச்சம் 15 40. அப்போ 25 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குது? 16 இருக்குது. 16 கிடச்சிங்கன்னா 184. சரிங்களா? கான்செப்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ n² மைனஸ் 3n மைனஸ் 4ன்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். இந்த நம்பரை பாருங்களேன். இந்த நம்பர் வந்து ஸ்கொயர் க்யூப்பில் இருக்கா, ஸ்கொயரில் இருக்கா? இது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23ஓட ஸ்கொயர். இங்கே எல்லா நம்பரும் பாருங்கள். 23 ஸ்கொயரில் இருக்குது, 27 ஸ்கொயரு, 25 ஸ்கொயர், அடுத்து 26 ஸ்கொயர். ஸோ 18க்கு 23 ஸ்கொயருக்கு என்ன சம்மந்தம்? n + 5 the whole square. இதுதான் கான்செப்ட். ஸோ 18 + 5 the whole square ஈக்குவல் டு 529. 18 + 5ஓட ஸ்கொயர் 23 ஸ்கொயர் 529. ஸோ அடுத்ததான் என்ன வரும்? 21 + 5 the whole square 26 ஸ்கொயர் 676. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கொடுக்கப்பட்ட நம்பர் ஸ்கொயர் அல்லது க்யூப் அதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஆன்சர் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 125 5 க்யூப்பு. சரிங்களா? நான் இங்கே நம்பர் போகிறோம் பாருங்கள். 11 12 இது 2 கடையில் தான் இருக்குது. ஸோ கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 11 இல்லை 12 இதுக்கு பக்கத்தில் 144. 12 ஸ்கொயர்னா 144, 11 ஸ்கொயர்னா 121, 121 + 4. ஸோ n² + 4 இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 11 ஸ்கொயர் + 4 ஈக்குவல் டு 125. அதே மாதிரி இங்கே 13 ஸ்கொயர் + 4 169 கூட்டல் 4 173 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. கான்செப்ட் என்னென்னா n² + 4ன்றதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 128 164. ஸோ எக்ஸு 128 146 ஒய். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஸோ இதற்கு உள்ள டிஃப்ரென்ஸாக இருக்கலாம்.
ஆனால் இங்கே கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா n 2n - 100. என்ன இப்போ 164 2n - 100 என்ன வரும்? 2 × 164 - 100 ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 328. சாரி, 2 × n - 100 கான்செப்டை மாற்றி எழுதிட்டேன். 2 × n - 100 2 × n எவ்வளவு? 164 - 100 ஈக்குவல் என்ன வரும்? 2 × 64 128. அடுத்ததா இங்கே 146 2 × 146 - 100 ஈக்குவல் 46 × 7 92 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கான்செப்ட் என்னென்னா n 2n - 100ன்றதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்கள். நம்பர்ஸ் எல்லாம் சிங்கிள் நம்பராக இருக்குது. ஸோ இங்கே 3 டிஜிட்டில் இருக்குது. இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் கியூப்பாக இருக்கணும். அப்படின்னா கான்செப்ட் என்னென்னா n³ + 3ன்றதான் கான்செப்ட். ஸோ 7 3 9 9³ + 3 இங்கே என்ன வரும்? 729 + 3 732 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதான், டிஜிட் எல்லாமே வந்து 3 டிஜிட்டில் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லணும்? வித்தியாசம் கண்டுபிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். அப்படின்னா 825 = 679. அடுத்ததான் 864 718 யூனிட் டிஜிட் பாருங்களேன். 15 9 6 இங்கே 14 - 8 6ன்னு சொல்லி முடியுது. ஸோ 146 ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ கான்செப்ட் என்னென்னா n - 146ன்றதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின், கடைசி கொஸ்டினுங்க. இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள். 31 27 25 20 34 இது எல்லாமே வந்து ஸ்கொயர் கியூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமா? இல்லை. ஆனால் இங்கே வந்து 225 பக்கத்தில் 15 ஸ்கொயர் அது பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து என்னவாக இருக்கும்? ஏதோ ஒரு நம்பரோட பெருக்கி அதோட சம் நம்பர்ஸ் வந்து கூட்டியிருப்பாங்க. அப்படின்னா இங்கே கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா n 9n + 18 இதுதான் வந்து கான்செப்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 34 9 × 34 + 18 ஈக்குவல் என்ன வரும்? 9 4 36 270 306 ப்ளஸ் 93 என்ன கான்செப்ட்? இருபத்தி 9 × 25 + 18. ஸோ 225 வருமா? 225 = 18 = 243. அடுத்ததா 17 9 × 17 எவ்வளோ வரும்? 170லேருந்து 17 கழிச்சா 153. 153 + 18 = 171. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் கொஷின்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.